வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 32ஆம் நாள் 14/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைவேறவும் நம் இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இன்று சுக்கிரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்வது, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்வது, இந்த வெள்ளிக்கிழமைகளிலே வீடு பூராகவும் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்கள் காட்டி சுவாமி அறையிலே தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த வீடு பூராகும் சாம்பிராணி தூபத்தினாலே இவ்வாறு நிறைவாக வருகின்ற பொழுது மங்களத்தை தரக்கூடியது, லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. எந்த வீட்டிலே வீடு பூராவும் மஞ்சள் நீதி துப்புரவாக சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனை செய்கின்றார்களோ, தேவார திருமுறைகளை பாராயணம் செய்கின்றார்களோ, அந்த இல்லங்களுக்கு மகாலட்சுமி அந்த இல்லம் தேடி வருவாளாம். எங்கெல்லாம் தூய்மை புனிதம் இவ்வாறு பக்தியோடு இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற இடங்களிலே இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான். அந்த வகையிலே இன்று இந்த சுக்கிரவார வெள்ளிக்கிழமையிலே ஆலய வழிபாடுகளையும் செய்து மாலை வேளைகளிலே சுக்கிரவார உற்சவம் என்கின்றதாகிய அந்த உற்சவங்களிலும் கலந்து கொள்வதோடு இந்த கல்லூரியிலே பாடசாலைகளிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த சாயங்கால வேளையிலே ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும், தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த கூட்டு பஜனையாக கூட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது மனதிலே இறைவனுடைய சிந்தனையும் ஒரு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமான வாழ்வையும் தரக்கூடியது இந்த இறை வழிபாடு. இவ்வாறு வெள்ளிக்கிழமைகளிலாவது நாம் இந்த ஆலயங்களிலே சென்று கூட்டு பஜனைகள் அவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரமாக செல்ல வேண்டும். தோய்த்துள்ள ஆடை அணிந்து செல்ல வேண்டும். ஆண் பிள்ளைகள் வேட்டி அணிந்து செல்ல வேண்டும். பெண் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இந்த நாகரீக உடைகளோடு போய் உட்கார்ந்து இந்த ஆலய வழிபாடுகள் செய்வதிலே எந்த பலனும் கிடையாது. எனவே நமக்கு என்று ஒரு கலாச்சாரம், நமக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது. தமிழர்களுக்கென்ற ஒரு பண்பாடு, தமிழர்களுக்கென்ற கலாச்சாரம். நமது சமய கலாச்சார விழுமியங்களை எல்லாம் நாம் பாதுகாக்கின்ற வகையிலும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலும் இவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் ஆசாரசீலராக இந்த கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும். அதேபோல் பிள்ளைகளையும் அந்த வழிக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எனவே இவ்வாறு ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது மனமும் தூய்மை அடைகிறது, உடலும் தூய்மையாக இருக்கிறது. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இறைவன் இறங்கி வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய வகையிலே இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு
இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.